நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருவான்மியூர்ல அவனை மீறி எவனும் சுண்டு விரல் கூட அசைக்க முடியாதுன்னு பேரெடுத்த சங்கரோட கோட்டைக்குள்ள புகுந்து நெல்சன் சூறையாடிட்டான். அடிபட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு மயக்க நிலையில இருந்த பெண்களை கார்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச சங்கர் அவனோட கேங்க பார்த்து, இதுக்கு மேல நெல்சனை விடக்கூடாது, அவன் எங்க இருக்கான்னு பாருங்க, முடிச்சு விட்டுறலான்னு கோபத்தோட சொல்றான். ஆனா நெல்சன் எங்க தேடியும் கிடைக்கல. சங்கர் மாதிரி எந்நேரமும் ஏரியாக்குள்ள தர்பாரா உக்காந்துருக்கிற ஆளு நெல்சன் கிடையாது. சங்கர் அவனோட தொழில் தேவைக்காக ரவுடித்தனம் பண்ணுவான். ஆனா நெல்சனோட தொழிலே ரவுடிசம் தான். பணம் வாங்கிட்டு கை காலை உடைக்கிறது, ஆட்களை கடத்தி பணம் புடுங்கிறது, பெண்களை கடத்தி கற்பழிக்கிறதுன்னு நெல்சன் மேல ஏகப்பட்ட கேஸுங்க இருக்கு. அவன் ஒரு ப்ரொஃபஷனல் ரவுடி. அவன் பண்ண வேலையினால சங்கர் கோபமாவான், கண்டிப்பா அவனை தேடுவான். அது மட்டும் இல்லாம போலீஸோ அவனை தீவிரமா தேடும் தெரிஞ்ச நெல்சன் கொள்ள அடிச்ச பணம் நகையோட தலைமறைவு ஆகுறான். பல நாட்களா நெல்சனை தென்ன சங்கர் கேங் சோர்ந்து போனதுதான் மிச்சம். நெல்சனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அவனோட ஆட்கள் கிட்ட பேசின சங்கர், நெல்சனை நாம தீவிரமா தேட தேட அவனும் அவனோட ஆட்களும் வெளியே வர மாட்டாங்க, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், அவனுங்களே வந்து ஒரு நாள் சிக்குவானுங்க, அன்னைக்கு தெரிஞ்சிடும் இந்த சங்கர் யாருன்னு. சில நாட்கள் கழித்து நெல்சனை தேடுற வேலையை நிறுத்திட்டு சங்கரும் அவன் ஆளுங்களும் தீவிரமா தொழிலை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. சங்கரோட எண்ணம் முழுக்க இன்னும் ஒரு வருஷத்துல வரப்போற சட்டசபை எலெக்ஷன் மேலதான் இருந்தது. கட்சி லெவல்ல நல்ல செல்வாக்க வளர்த்து வச்சிருந்தான். ஜனங்க கிட்ட சொல்லவே தேவையில்ல. ஆள்பலமும் பணபலமும் போதும் போதுன்ற அளவுக்கு இருந்தது. 1989 நடக்க போற சட்டசபை தேர்தல்ல எப்படியும் அவனால சீட்டு வாங்க முடியும்னு ரொம்ப நம்பினான். அவனை விட அவன் கூட இருந்தவங்க சங்கர் எம்எல்ஏ ஆயிட்டதாவே கற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க. வருங்காலத்துல சங்கரனை ஒரு கல்வி தந்தையாவோ மருத்துவ குல விளக்காவோ மாறிடுவாரு, அதை வச்சு அவங்களும் வாழ்க்கையில பெருசா செட்டில் ஆயிரலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்த சமயத்துல அந்த கனவை கலைக்கிறதுக்காகவே பிறந்த மாதிரி 4 பேர் ரெடியானாங்க. அந்த 4 பேர் யாருன்னா மந்தவெளி ரவுடி நெல்சன் கேங்க சேர்ந்தவனுங்க. ஏரியாக்குள்ள சின்ன சின்ன பெட்டி கேஸ் வாங்கிட்டு சுத்துறவனுங்க. நெல்சனுக்கு ஆளுங்க தேவைப்படும் போது இந்த மாதிரி ஆட்களை கூட சேர்த்துப்பான். இந்த 4 பேரும் அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு சாராயம் கஞ்சான்னு அடிச்சுட்டு ஊரை சுத்தி வருவானுங்க. நெல்சன் ரொம்ப நாளா காணுன்றதால பணத்துக்கு ரொம்ப திண்டாட்டமாகுது இந்த 4 பேருக்கும். என்ன பண்றதுன்னு யோசிச்சவங்க நெல்சனோட பழைய டெக்னிக், அனுமந்தராவ் கிட்ட இருந்து பொண்ணுங்களை கடத்தி பணம் புடுங்கின மாதிரி திரும்பவும் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஆனா இப்ப அனுமந்தராவ் இல்ல, சங்கர்ன்றவன் தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரா இருந்தா என்ன, நாம கேட்டா பணம் கொடுத்துதான் ஆகணும்னு நினைச்ச இந்த 4 பேரும் பொண்ணை தூக்குறதுக்கு முடிவு பண்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிராத்தல் தொழில் பண்றவன்னா ஜிப்பா போட்டுக்கிட்டு அக்குள்ள ஒரு பேக் வச்சுக்கிட்டு வாயில வெத்தலை போட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைச்சாங்க. சங்கர் டென்ஷன் ஆனா எதிர்க்க இருக்கிறவன் வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கொண்டு அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நடுவில் ஒரு சின்ன விஷயம். மொத்தம் 13 சாப்டர் உள்ள இந்த தொடர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரியா இரவு 8 மணிக்கு ரிலீஸ் ஆகும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுற நண்பர்களுக்கு சிறப்பு சலுகையா இப்போவே 13 சாப்டர்களையும் முழுசாக பார்க்க முடியும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் விரும்புகிற நிறைய கதைகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. 29ஆம் தேதி காலையில இந்த 4 பேரும் ஒன்று கூடுறாங்க. இன்னைக்கு களத்துல இறங்க வேண்டியதான்னு முடிவு பண்ணி தைரியம் வரத்துக்காக சாராயத்தை ஃபுல்லா உள்ள ஏத்துறாங்க. ஆட்டோவை எடுத்துட்டு இந்த 4 பேரும் நேரா திருவான்மியூர் கிளம்புறாங்க. போற வழியெல்லாம் அங்கங்க பிரச்சனை இழுத்துட்டு சாபத்தை வாங்கிக்கிட்டு ஆட்டோ தள்ளாடிக்கிட்டு மதிய நேரத்துல திருவான்மியூர் நெருங்குது. அதே நேரத்துல சங்கர் இடத்துல தங்கி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த வனிதான்ற பொண்ணு ஒண்ணு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் டிவியில படம் போடுவான். அதுக்கு முன்னாடியே கடைக்கு போய் தேவையானதை வாங்கிட்டு வரலான்னு விடுதியை விட்டு வெளியே போறா. அதே சமயம் இங்க சங்கர் அவனோட வீட்டுல நல்லா சாப்பிட்டுட்டு இந்த மாசம் மாமூல் யாராருக்கு எவ்வளவு தரணும்னு பணத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்கான். திருவான்மியூருக்குள்ள ஆட்டோ என்டர் ஆகுது. அங்க மறைவா கஞ்சா வித்துட்டு இருந்த ஒரு கஞ்சா வியாபாரி கிட்ட இந்த 4 பேரும் மாமூல் கேட்டு தகராறு பண்ணி கஞ்சா விற்கிறவனை இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. அதே சமயம் மணி 3 போகுது.
சீக்கிரம் விடுதிக்கு போனோன்னு சொல்லி வனிதா வேகமா கடையில பொருட்களை வாங்கிட்டு கிளம்புறா. கஞ்சா விற்கிறவங்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு ஆட்டோவை எடுத்துட்டு இந்த 4 பேரும் வராங்க. ரோட்ல பொருட்களை வாங்கிட்டு வனிதா நடந்து போறா. 29வது தெரு ஜங்ஷன். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணின்றதால ரோட்ல அந்த அளவுக்கு ஆட்கள் நடமாட்டம் இல்ல. வேகமா விடுதிக்கு நடந்துட்டு இருந்த வனிதா பக்கத்துல ஆட்டோ வரசிட்டு வந்து நிக்குது. வனிதா பயந்து திரும்பி பார்க்க ஆட்டோல ஃபுல் போதையில இந்த 4 பேரும் வனிதாவை பார்த்து கொடூரமா சிரிக்கிறாங்க. ஹால்ல உக்காந்து பணத்தை மாமூல் கவர்ல சங்கர் போட்டுட்டு இருந்தான். அப்ப பக்கத்து ரூம்ல இருந்து சங்கரோட 4 பசங்களும் சத்தம் போட்டு பேசிக்கிற குரல் கேக்குது. நான் பெருசாகி அப்பா மாதிரி ஆக போறேன்னு ஒரு குரல், நான் பெருசாகி போலீஸ் ஆக போறேன்னு இன்னொரு குரல். இத கேட்ட சங்கர் சிரிச்சுக்கிட்டே பசங்களை கிட்ட கூப்பிடுறான். பசங்களை பார்த்த சங்கர், நீங்கெல்லாம் நல்லா படிச்சு பெரிய IAS அதிகாரியா கலெக்டர் ஆகணும்னு சொல்ல சரிப்பான்னு பசங்க சத்தமா சொல்றாங்க. அப்ப வீட்டு வாசல்ல வேகமா ஓடி வந்து மூச்சு வாங்க நின்னா சங்கரோட ஆள்வர்த்தன். என்ன ஆச்சுன்னு சங்கர் கேட்க, 29வது தெரு முனையில நம்ம பொண்ண 4 பேர் புடவையை இழுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னவன் கன்னத்துல பலார்னு ஒரு அறை விழுது. கன்னத்துல கை வச்சுட்டு நின்னவனை கோபத்தோட பார்த்த சங்கர், அவனுங்களை அங்கேயே வச்சு வெட்டுறதை விட்டுட்டு இங்க வந்து தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு கத்த, இல்லைன்னு 4 பேரும் கத்திலாம் வச்சிருக்கானுங்க, கிட்டியே போக முடியலன்னு வந்தவன் சொல்றான். அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமா சங்கர் புல்லட் எடுத்துட்டு போறான். மின்னல் வேகத்துல புல்லட்டை ஓட்டினவன் கண்ணுல அந்த கூட்டம் தெரியுது. புல்லட்டை அப்படியே கீழே விட்டுட்டு கூட்டத்துல நுழையிறான். ஏற்கனவே சம்பவத்தை கேள்விப்பட்டு எல்டின் அங்க வந்திருந்தான். ஆனா அவனால 4 பேர்கிட்ட நெருங்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தான். வனிதா புடவை உருவப்பட்டு ஜாக்கெட்டெல்லாம் கிழிஞ்சி அழுதுகிட்டு இருந்தா. கூட்டம் அதிகமா சேர்ந்ததால வனிதாவை விட்டுட்டு கத்திய காட்டி மிரட்டி ஆட்டோ எடுத்துட்டு தப்பிக்க இந்த 4 பேரும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. வனிதா கிட்ட ஓடின சங்கர் என்ன நடந்ததுன்னு கேக்குறான். இந்த 4 பேரும் என்ன கடத்த பாக்குறாங்கன்னு அவ சொல்ல, இதுக்கு முன்னாடி இவனுங்களை பாத்திருக்கியான்னு சங்கர் கேட்க, அதுக்கு அவ, ஏற்கனவே லாட்ஜ்ல வந்து எங்களை நாசம் பண்ண கும்பல்ல இவனுங்களும் இருந்தாங்கன்னு சொன்னதுதான். சங்கருக்கு தலைக்கெரிச்சே கோபம். இந்த 4 பேரையும் பார்த்து திட்டிக்கிட்டே அடிக்க பாயிறான். 4 பேரும் கத்தி வச்சிருந்ததால எல்லாரும் கிட்ட போவ பயந்தாங்க. ஆனா சங்கர் எதை பத்தியும் யோசிக்காம உள்ளார புகுந்துட்டான். சண்டை பயங்கரமா நடக்குது. அவனுங்க கத்தி வீச அதுல தப்பிச்சு பதிலுக்கு சங்கர் அவங்கள புரட்டி எடுக்க சண்டை வெறித்தனமா இருக்கு. சங்கர் சண்டை செய்யறதுல நல்ல அனுபவசாலி. கிட்டத்தட்ட 10-12 வருஷமா அவன் பார்க்காத பிரச்சனை இல்ல, போடாத சண்டை இல்ல. 4 பேருக்கும் அடி வெறித்தனமா விழுவுது. சங்கருக்கும் உடம்புல அங்கங்க கத்திப்பட்டு ரத்தம் ஊத்துது. இதுக்குள்ள மோகன், பாபு, சிவாஜின்னு மொத்த கேங்குக்கும் தகவல் தெரிஞ்சு ஆளாளுக்கு கத்தி, கம்பு, கட்டைன்னு எடுத்துட்டு உள்ள புகுந்துடுறாங்க. 4 பேருக்கும் அடி தாறுமாறா விழுவுது. இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு நினைச்ச 4 பேரும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க. சங்கர் ஆளுங்க சுத்தி பிடிச்சதுல 4 பேர்ல ஒருத்த மட்டும் ஆட்டோ எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறான். மத்த 3 பேரும் வசமா மாட்டிக்கிறாங்க. வனிதாவை ஆட்டோல ஏத்தி விடுதிக்கு அனுப்பிவிட்ட சங்கர் பாபு கிட்ட இருந்த உருட்டைக்கட்டைய கையில வாங்குறான். 3 பேரையும் நடு ரோட்ல வச்சு வெளுத்து வாங்கினவன் 29வது தெருவுல இருந்து அவனோட சாராய கடை இருந்த தெருவுக்கு உடம்புல ரத்தத்தோட 3 பேரையும் அடிச்சே ஊர்வலமா இழுத்துட்டு போறான். அவனோட சாராய கடை வாசல்ல வச்சு எல்லாரும் அடி உரிக்கிறாங்க. ஊரே நின்னு வேடிக்கை பார்க்குது. ஒருத்தனும் என்னதுன்னு கேட்கவும் இல்ல, யாரும் வந்து தடுக்கவும் இல்ல. 3 பேருக்கும் அடிச்ச அடியில ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி கை காலெல்லாம் உடஞ்சி ஆளே கந்தலாகிறாங்க. இதுக்கு மேல அடிச்சா 3 பேரும் செத்து போயிடுவாங்க, அவனுங்களை விட்டுருங்கன்னு 2 கேங்குக்கும் பொதுவான பெரிய மனுஷங்க வந்து சமாதானம் பேசுறாங்க. ஆனா யார் பேச்சையும் கேட்கிற நிலையில சங்கர் இல்ல. நெல்சன் இங்க வந்தாதான் இவனுங்களை விடுவேன்னு சங்கர் கராரா சொல்லி அனுப்புறான். 3 பேரையும் ஒரு ஆட்டோல ரகசியமான இடத்துக்கு அள்ளிட்டு போறாங்க. 3 மணிக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை கிட்டத்தட்ட நைட்டு 8-9 ஆன வரைக்கும் கூட முடிஞ்ச பாடில்லை. இந்த 4 பேர்ல இருந்து தப்பிச்சு போன ஒருத்தன் நெல்சனோட ரைட் ஹேண்டா இருக்கிற புரட்சி ராஜா கிட்ட நடந்த சம்பவத்தை சொல்ல, ராஜா தகவலை நெல்சனுக்கு அனுப்புறான். நெல்சன் சைட்ல இருந்து சண்டை பண்ணுங்கன்னு சிக்னல் கொடுக்க ராஜா மொத்த கேங்கையும் திரட்டுறான். கிட்டத்தட்ட 30 பேரு நடு ராத்திரியில சங்கர் ஏரியாக்குள்ள பூர முடிவு பண்ணி தயாராகிறாங்க. அதே சமயம் இந்த 3 பேரையும் ஒரு ரூம்ல தூக்கி போட்டு அடைச்சி வச்ச சங்கர் சாராயகுடன்ல அவனோட கேங்கோட மீட்டிங் போடுறான். எப்படியும் இந்த 3 பேரை மீட்கிறதுக்கு நெல்சன் கேங் தயாராகும்.
பெரிய கூட்டமா வந்து நடு ராத்திரியில நம்மளை அட்டாக் பண்ண தயாராவாங்க. அவங்க அப்படி வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். இன்னைக்கு நாம இருக்கணும், இல்ல அவனுங்க இருக்கணும். எல்லாரும் தயாரா இருங்க. இது வரைக்கும் அவனுங்க நமக்கு பண்ணதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க போற ராத்திரி இதுன்னு சங்கர் கோபத்தோட ஆக்ரோஷமா பேசுறான். கிட்டத்தட்ட 30 பேரு ஆட்டோ, பைக்கு, கத்தி, அருவா, கட்டன்னு சங்கர் ஏரியாக்குள்ள பூந்து ஊரையே சூற விடுறதுக்கு நெல்சன் கேங் ரெடியா இருக்காங்க. அதே சமயம் இந்த சைடு 30 பேர் இல்ல 300 பேர் வந்தாலும் சண்டை செய்ய நாங்க ரெடின்னு சங்கர் கேங் ஆயுதங்களோட வெறியோட இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா ஏரியால பெரிய கலவரம் இருக்குன்னு நினைச்ச ஊர் ஜனங்க வெளியே வராம வீட்டு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சாங்க. நேரம் போயிட்டே இருந்தது. ஏரியால அங்கங்க தகவல் சொல்றதுக்கு ஆளை நிறுத்தி வச்சிருந்த சங்கர் அவனோட சேர்ல உட்காந்துக்கிட்டு காலை டேபிள்ல வச்சுக்கிட்டு சிகரெட்டை ஆழமா இழுத்து ஊதிக்கிட்டு இருந்தான். அவனோட உத்தரவுக்காக கையில ஆயுதங்களை வச்சுக்கிட்டு சங்கரோட ஆளுங்க ரெடியா இருந்தாங்க. அப்போ சங்கரோட டேபிள் இருந்த போன் ரிங்காக ஆரம்பிக்குது. கோபத்தோட போன் எடுத்த சங்கரோட முகம் மாற ஆரம்பிக்குது. இத பார்த்த சங்கரோட ஆளுங்க முகமும் குழப்பத்துல மூழ்குது. அந்த டைம்ல எங்க இருந்து போன் வந்தது, சங்கரோட முகம் ஏன் மாறிச்சு, அடைச்சி வச்சிருக்க அந்த 3 பேரோட நிலைமை என்னாக போகுது, ஏரியாக்குள்ள பூர போற நெல்சன் கேங்குக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.